ஒரு நேரத்துல நவம்பர் மாசம் திடீர்னு லைவ் பண்ணுனேன். அப்பதான் ஒவ்வொருத்தரா வந்து பதிவு போட்டாங்க. சிறப்பு. அது ஒரு தனியா ஒரு காலத்துல 10 கண்டிப்பா. ஒரு காலத்துல எப்படி இருந்த லைவ் ஆ, ஆ, ஆ. வருவாங்க கூட்டமா. ஏங்க அது போக சில நேரம் ஆளும் வரமாட்டாங்கங்க அந்த லைவ்லயே. ம். அந்த லைவ்லயும் நம்ம பகல்ல பண்ணாலும் சரி, நைட்டு பண்ணாலும் சரி சிலர் வரமாட்டாங்க. நம்ம மறுபடியும் அந்த கூட்டத்தை கொண்டு வரணும். அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், ஒரு 2 வாரம் தினமும் பதிவு போட்டுக்கிட்டே இருக்கணும். உள்ள வந்து நெறைய பேர் வரணும். முன்னாந்து பாத்தீங்கன்னா, லியோ ஆகாஷ் வந்து பேசிட்டு இருந்தாப்புல. லியோ ஆகாஷா? ஆமா. ஆகாஷ்ன்னு ஒருத்தர் வந்து திருத்தணி. அவர் வந்து பேசணும்னா எல்லாரும் ஒவ்வொருத்தரா வந்து பதிவு போட்டாங்க. ஒரு 550 மெசேஜ் அன்னைக்கு ஓடுச்சு. பரவாயில்லையே. 100 வியூஸ் பார்த்துருக்காங்க. பரவாயில்ல. அதுக்கு தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து உள்ள வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். மெசேஜ் பதிவு கம்பெனிக்கு குடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, எல்லாரும் ஒருத்தர பார்த்து ஒருத்தர் அப்பதான் வாராங்க. ஒருத்தர் எனக்கு இல்லன்னா ஒரு வந்து சந்தேகம். சொல்லுங்க. இப்ப டூகெதர்லாம் பேசிட்டு இருக்கேன். ஆமா. இப்ப பேசிட்டு இருக்கும்போதே என்னால வந்து மெசேஜ் போட முடியுமா? முடியாது. ஹாய்ன்னு இந்த முடியாது. வார்த்தைகள் போட்டு உங்களால மெசேஜ் பண்ண முடியாது. ஹாய் இப்போ நான் மெசேஜ் பண்ணிருக்கேன் பாருங்க. ஹாய்ன்னு மட்டும் தான் வந்திருக்குது. அது மட்டும் தான் வரும். வேற டைப் முடியாது. டைப் பண்றதுக்கு அதுல இல்ல. ஆப்ஷன் இல்ல. ஏன் மெர்லின் வரலையே? மெர்லின் அன்னைக்கு வந்தாங்க. அதான் பார்த்து ஒருத்தர் வர முடியாங்க. பதிவு போட்டா தான் வாராங்க. ஆள் இல்லைன்னா வர முடியாங்க. அன்னைக்கு ஒரு சிம்பிள் சிரிக்கிற மாதிரி போட்டாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டேன் போயிட்டாங்க. எப்படி போயிட்டு இருக்குது தொழில் எல்லாம்? இப்போ வந்து வியாபாரம் குறைஞ்சு மாறுது இல்ல. வெயில் இல்ல, காலம் 3 எனக்கு ஒரு மாசம். சொல்லுங்க. எனக்கு ஒரு சொல்லுங்க. இது திருநெல்வேலி டவுன்ல தான் வியாபாரம் பண்றீங்களா? இல்லங்க சிட்டி வந்து அவுட்ருங்க இது. அப்படிங்களா? சிட்டி வேற நம்ம நம்ம வந்து ஒரு பேட்டைன்னு ஒரு இடம். நீங்க கூடிய பகுதியில சொல்லுங்க. எல்லாம் ஃபுல்லா நாடார் சமூகம் தானே அதிகம். இல்ல எல்லாருமே கலந்து இருக்குங்க. இப்போ இருக்கிற இடத்துல எல்லாருமே கலந்து இருக்கிறாங்க. சரி சரி. இப்போ எங்க பகுதியில கேட்டீங்கன்னா எங்க ஆட்கள் கூட இருக்கிறாங்க. நானு இப்போ என்னோட தொழில்ல புதுசா ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறேன். சரி சரி சரி. என்ன தொழிலு? என்னன்னா, என் தொழிலை வந்து விரிவுபடுத்த சரி தமிழ்நாடு ஃபுல்லா ஒவ்வொரு ஏரியா இருக்கிற ஆளுங்களுக்கும் சரி என்னோட என்னோட தொழிலை பத்தி சொல்லி சரி. அவங்க அவங்க மூலமா பட்டுப்புடவை வாங்கிட்டு இருக்கிறேன். சூப்பர் சூப்பர். சரி ஆக்சுவலா அந்த பழைய பட்டு வந்துச்சுன்னா ரேட் வந்து நான் தான் பிக்ஸ் பண்ணுவேன். ஆமா பண்ண. தமிழ்நாடு ஃபுல்லா எந்த பர்சன்ட் சாரி போனாலும் சரி, எந்த கடைக்கு சாரி போனாலும் சரி, சரி. என்கிட்ட வந்து என்னோட நம்பர் அவங்க கிட்ட இருக்கும். வாட்ஸ்அப் நம்பர் ஆ ஆ ஆ. எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவாங்க. சரி அந்த ஜரிய வந்து பார்டர் ஒரு போட்டோ, முந்தானி போட்டோ, 2 போட்டோ அனுப்புனா அது என்ன விலைக்கு போகும்னு நான் சொல்லிடுவேன். சரி ஆமா. அவங்க வந்து வாங்கிட்டாங்கன்னா நான் வந்து அவங்க கிட்ட வந்து அந்த சேரி வாங்கிக்குவேன். சரி சரி. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது? எப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு புடவை 10,000 ரூபாய்க்கு போகுது. சரி. கஸ்டமர்ட்ட நம்ம 6,000, 6,500, 7,000 தான் வாங்க முடியும். கண்டிப்பா 30% ப்ராஃபிட். கண்டிப்பா கண்டிப்பா. 30% 3,000 ப்ராஃபிட் வருதுன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவருக்கு 50%. சரி சரி. எனக்கு 50%. ஆ ஆ. புடவை வரும். ஒரே வீட்ல இருந்து 1,00,000 ரூபாய்க்கு புடவை வரும். நான்